கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உதய கம்மன்பில அவருடன் கலந்துரையாடியுள்ளார். நேற்று மதியம் குற்றப்புலனாய்வுத் துறையில் பிள்ளையானை உதய கம்மன்பில சந்தித்து பேசினார். இதன்போது போலீசாரும் அவர்களுடன் இருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் நாளை ஊடக சந்திப்பை நடத்தி பல விடயங்களை வெளிப்படுத்த உள்ளதாக கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை கம்மன்பிலவுடனான சந்திப்பின் போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுததாக தகவல் வெளியாகியுள்ளது. தன்னை ஆட்கடத்தல் வழக்கில் கைது செய்து தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரணை நடத்துவதாகவும் தன்னை அரச தரப்பு சாட்சியாக்க ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க வலியுறுத்துவதாகவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புலிகளுடனான போரில் தன்னை அரசுகள் பயன்படுத்திவிட்டு தற்போது கைவிட்டு விட்டதாகவும் முதுகுவலியுடன் தான் தரையில் படுத்து தூங்குவதாகவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வாறாயினும் பிள்ளையானை சிறையில் சந்தித்தமை தொடர்பில் நாளைய தினம் ஊடக சந்திப்பு நடத்த உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பிள்ளையானை கம்மன்பில சந்தித்துள்ளார். பிள்ளையான் தொடர்பில் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பிள்ளையான செய்திகள் வெளியிடப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் 10ஆம் சரத்தின் 1ஆம் பிரிவின் அடிப்படையில் எந்த ஒரு கைதியையும் சட்டத்தரணிகள் சந்திக்க சந்தர்ப்பம் உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் சட்டத்தரணி கடந்த 9ஆம் தேதி பிள்ளையானை பார்வையிட சென்றபோது அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் அதன் பின்னர் தாம் குற்ற விசாரணை பிரிவிற்கு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் கடிதம் எழுதி அனுமதி பெற்றுக்கொண்டு பிள்ளையானை சந்தித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள் நாளைய தினம் ஊடகப் பரப்பில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிள்ளையானை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்கள் தொடர்பிலான நீண்ட பட்டியல் ஒன்று காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லும் எவரும் தாம் குற்றமிழைத்து விட்டதாக கூறுவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தான் திருடியதாகவோ அல்லது கொள்ளையடித்ததாகவோ எவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்படும் நபர்கள் அரசியல் பழிவாங்கல் என்று தங்களது குற்றங்களை நியாயப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களில் இவ்வாறு கூறினாலும் நீதிபதியின் முன்னிலையில் இவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என்று கூற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு குற்றம் சுமத்துவோருக்கு இன்னும் 1-2 ஆண்டுகளே இவ்வாறு அரசாங்கத்தின் மீது பழி சுமத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு பழி சுமத்த முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பி வருவதாகவும் இதனை குறுகிய காலத்தில் செய்ய முடியாது என்றும் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.